சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். வேக வைத்த சக்கரவள்ளி கிழங்கு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட், உப்பு, எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளோர், பிரெட் கிரம்ஸ். ஓகே, ஸோ இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்லியாச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம், ஆவி பறக்க இருக்கு. அது எப்படி வேக வச்சிருக்கோம்? உப்பு ஏதாவது போட்டிருக்கோமா? இல்ல, எதுவுமே போடல. அப்படியே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ குக்கர்ல போட்டு 2 விசில் போட்டு எடுத்திருக்கோம். அந்த தோலை மட்டும் பீல் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து ஸ்மாஷ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சது ஸ்பூன் இருக்கா? இதோ இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதை வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு இதை இங்கே வைக்கிறேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, உருளைக்கிழங்கை விட இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம மேஷ் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா எடுத்துக்கிறேன். தாராளமாமா மசீதா மசீறது ஈஸி. அந்த அளவுக்கு ஸ்டிஃபா இருக்காதுல்ல, திக்னஸ் இருக்காதுங்கிறதுனால ஈஸியா வெந்துடும், ஈஸியா மசிஞ்சிடும். ஸ்பூன்ல ஒரு வாட்டி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டு. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் ஷோ அப்படிங்கிறதுனால மேஷர்லாம் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வீடு அப்படின்னா உங்களுக்கு கையால் மிக்ஸ் பண்ணுறது தான் ஓகேன்னா தாராளமாக பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இது இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. இங்கே வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆனியன். ஆட் பண்ணிட்டேன். ஓகே, தேவையான ஆட் பண்ணிட்டு அப்படியே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கேரட். ஓகே, மசாலாஸ் ஆட் பண்ண போறோம். வேற ஸ்பூன் எடுத்து. ஓகேமா. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன். கலருக்கு இது நம்ம ஆட் பண்றது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா. கரம் மசாலா 1/4 ஸ்பூன், பச்சை மிளகாய், ஓகே, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே, இப்போ இதை நல்ல சால்ட். ஃபைனலா நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். கையிலயும் மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, உங்க கையில கம்ஃபியா இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் அதை ஷேப் பண்றது நம்ம கையில. ஆமா, கையில தான் பண்ண போறோம். வச்சிடலாம். இது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போறோம். அது கொஞ்சம் ஸ்டிப் ஆகிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போறோம். தண்ணி எதுவுமே போட வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். தண்ணி விட்டா அது வந்து ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி ஆயிடும். இத தேவைப்பட்டா பட்டாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி வேணா ஆட் பண்ணிக்கலாம். பெரியவங்க சாப்பிடும் போது அதை ஆட் பண்ணிக்கலாம். பசங்க வந்து சம்டைம்ஸ் அதை கடிக்கிறது அது பிடிக்காம இருக்கும் பசங்களுக்கு. அப்படின்னு தான் மசிச்சு போட்டாலும் போட்டுக்கலாம். ஆனா இருந்தாலும் எனக்கு இந்த கட்லெட் ஓபன் பண்ணும்போது அந்த தனி அசல கட்லெட்ல கொஞ்சம் தெரியும், இதுதான் உருளைக்கிழங்கு, இது வந்து ஃபுல்லா நமக்கு வந்து பீட்ரூட் இருக்கும், அதில் பட்டாணி ஒரு ஃபீல். ஸோ பட்டாணி இல்லாதது எனக்கு ஒரு குறையா இருக்கும். ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்குன்னா பிடிக்காது, பார்த்துக்கோங்க. ஸோ கட்லெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெடிப்பா எடுத்து போட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. இல்லை இது அடையா கூட போடலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் கார்ன்ஃப்ளவர் கொடுத்தேன்ல, அதில் வந்து கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊற்றிக்கணும். ஓகே, பைண்ட் பண்றதுக்கு. ஃபைன். அதில் வந்து நமக்கு அங்கே உங்களுக்கு பவுல் இருக்கா இல்லை இப்படியே ஆட் பண்ணுறீங்களா? இதுலேயே நான் இப்படி டிப் பண்ணிக்கிறேன்.
பண்ணலாம்ல? பண்ணலாம். உங்களுக்கு கம்ஃபினா பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த கார்ன்ஃப்ளவர்ல ஒரு ஸ்லர்ரி ரெடி பண்ணுவோம்ல, அது வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பா அதை பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னா, டீப் ஃப்ரை பண்ற கட்லெட்டுக்கு கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஒருவேளை நீங்க வந்து ஷாலோ ஃப்ரை பண்றீங்க அப்படின்னா நம்ம போட்ட கார்ன்ஃப்ளவரே போதுமா இருக்கும். ஏன்னா அது உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து அதை பார்த்து எடுத்து வச்சிருவோம் அப்படிங்கறதுனால. ஸோ இவங்க ஸ்லரி ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோமா? டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோவும் பண்ணலாம். இது ரெண்டுக்குமே இந்த பேஸ் கரெக்ட்டா செட் ஆகும். நான் கொஞ்சம் ஈஸியா தான் சொன்னேன். நீங்க இப்ப எப்படி பண்ண போறீங்க? நான் டீப் ஃப்ரை கூட பண்ணிடுவேன். உங்களுக்கு என்ன நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க? ரெண்டு வேணுமே பண்ணலாம். ஷாலோ ஃப்ரையா டீப் ஃப்ரையா அப்படின்னு அவங்க மனசுல இன்னும் முடிவு பண்ணிட்டு வெளியில வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை ஓகே தான். இப்போ இந்த பிரெட் கிரம்ஸ் எடுத்து இப்படி கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு அங்க ஈஸியா இருக்கும்னா. இதுக்கு மேல இது ஆக்சுவலி பைண்ட் ஆகணும்னா நம்ம வந்து இத ஃப்ரீசர்ல வச்சுட்டு கொஞ்சம் செட் பண்ணிட்டு வரணும். இன்னைக்கு ஷோனால நான் இப்படி பண்றேன். வீட்ல பண்ணும்போது நீங்க பைண்ட் பண்ணோம்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நீங்க ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா அது அப்படியே செட் ஆயிடும், கீழே உதிரியா வராது. ஆனா நம்ம ஷோ நடக்கிறதே ஒரு ஃப்ரீசர் எஃபெக்ட்ல தான் இருக்குங்கனால டோன்ட் வரி, நம்ம எல்லாருமே இங்க ஃப்ரீஸா தான் இருக்கோம். அதனால ஆட்டோமேட்டிக்கா அது செட் ஆயிடும். ஓகே, லைட்டா. ஸோ அது எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து வீட்டில் பண்ணும்போது இருக்காது. கடலை வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு லேயர் முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரீசரில் வச்சாதான் கிடைக்கும், அந்த சில்னஸ்ல தான் கிடைக்குங்கிறதுனால அதை நம்ம பண்ணணும். ஸோ உங்கள் வீட்டில் பண்ணும்போது அதை கரெக்டாக பண்ணிக்கும். பட் இது சைட்லலாம் நம்ம ஃபுல்லாக அதை க்ளோஸ் பண்ணலையப்பா, இது போதுமா? இது போதும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை. மேல கிறிஸ்பி இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு சைட்ல எல்லாம் எப்படியும் அது நிக்காது, நம்ம என்னதான் பண்ணாலும் ஃப்ரை பண்ணாலும் நிக்காது. ஓகே ஓகே. இப்போ நமக்கு வந்து ஆயில் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இன்னும் 2 நிமிஷம் மெதுவா ஆகட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது செட் ஆகணும்னா கொஞ்சம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கிறது நல்லது. வீட்ல பண்ணும்போது நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கிறது நல்லது. அது இந்த மாதிரி இப்ப பிரிஞ்சு வருது இல்ல, அது வராது, அப்படியே ப்ராப்பரா அங்க ஈவனா நிக்கும். இப்போ நம்ம ஏன் அதை பண்ணல அப்படின்னா ஒரு 1/2 hour எபிசோட்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு வச்சு எடுக்கலாம். பட் ஒரு ஃப்ளோவா உங்களுக்கு நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிங்கறதுனால நாங்க ஒரு ஃப்ளோல போயிட்டோம். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து குக் பண்ணி முடிச்சாச்சு இப்போ. அப்படிங்கிறதுனால நம்ம அதை எடுத்து வைக்கிறதுக்கு அழகா ஒரு பிளேட்டை ரெடி பண்ணிடலாமா? இங்க வச்சுக்கோ. கொஞ்சம் பொறுமையா திருப்பிடலாம். யா ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த திக்னஸ், அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் அதில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு ஃபோர்க் வேணுமா திருப்பறதுக்கு? இல்லை, இதுவே ஓகே. ஒருவேளை தேவைன்னா இங்கே வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல இந்த கலர். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோல்டன் ப்ரௌனுக்கு வரும். கோல்டன் ப்ரௌனுக்கு வரும். நம்ம இந்த ஆயில் இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். மீடியமா நீங்க பண்ணாலும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும், இதை விட கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆயில் வேண்டாம் எனக்கு, ஆனா கட்லெட் சாப்பிடணும்னு சொல்றவங்களுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அது தவாலையும் பண்ணிக்கலாம்ல? தவாலையும் பண்ணிக்கலாம். அண்ட் கட்லெட் பண்ணிட்டோம். கட்லெட்டுக்கு என்ன சைட் டிஷ் அப்படின்னா கெச்சப்பா இல்ல புதினா சட்னி. அதுக்கு வந்து அந்த புதினா தந்தூரிக்குலாம் நம்ம சட்னி செய்வோம் பாத்தீங்களா, சட்னி கொடுப்பாங்கல்ல, மின்ட் சட்னி மாதிரி. மின்ட், கொத்தமல்லி, கார்லிக் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணிடுறது. ஓகே ஃபைன்.
ஸோ எப்படியோ மின்ட் சட்னி அப்படின்ட்டாங்க. எனக்கு மின்ட் சட்னி அப்படின்னாலே வந்து சமோசா ஆர்டர் பண்ணும்போது மின்ட் அண்ட் டர்மரிக் சட்னி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பாருங்க, அந்த ஃபீல் இருக்கே, அந்த ஃபீல் அடிச்சுக்க முடியாது பாஸ். இது கூட சிக்கன் கட்லெட் அந்த மாதிரியும் செய்வாங்க, இதோடய சேர்த்து செய்வாங்க. ஆமா, இதே மாதிரி ஆனியன், இப்ப ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டோம்ல, சிக்கன் ஃபுல்லா வேக வச்சுட்டு அதை ஸ்மாஷ் பண்ணி இது கூட சேர்த்து பண்ண மாட்டாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோட சிக்கன் வேற காம்பினேஷன் இருக்கே அப்படின்னு நினைச்சேன் நான். ஓகே, சிக்கன் கட்லெட், நார்மல் சிக்கன் கட்லெட். இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது வந்து நீங்க பண்ணி வச்சுட்டு அவங்க சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்படின்னா மார்னிங் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்குக்கு பண்ணிக்கலாம், இல்ல ஈவினிங் பண்ணி வச்சுட்டு மறுநாள் ஸ்நாக்குக்கு. அது ஃப்ரிட்ஜில் தான் இருக்குங்கிறதுனால அது எவ்வளோ நேரம் அது ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது நல்லது தான், நமக்கு அது கிறிஸ்பாக ஆகிட்டே இருக்கும், கெட்டெல்லாம் போகாது. நம்ம ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி கொடுக்கறத மட்டும் ஃபைனலாக வச்சுக்கலாம் ஒரு வேலையா, அது ஈஸியாக இருக்கும். சுட சுட சாப்பிட்றது தான். ஏன்னா கட்லெட்டை பொறுத்த வரைக்கும் ஆறி போச்சு அப்படின்னா வாய்ப்பே இல்லை. நம்ம போய் ஆர்டர் பண்ணால் கூட வந்து அதை வார்ம் பண்ணியோ இல்லை ஹீட் பண்ணியோ தான் கொடுப்பாங்க, அப்படிதான் சாப்பிட முடியும். அதுதான் அதோட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அது ஆறி போய் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கடையில் வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா என்னது இது இப்படி இந்த குறையா இருக்கே, இதில் இது நல்லா இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். பட் அந்த சூடா இருக்கும்போது சாப்பிட்டோம் அப்படின்னா எதுவுமே தெரியும். இல்ல, ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நம்ம சூடா தான் சாப்பிடணும். ஏன்னா ஆறி போனா இதை சாப்பிட முடியாது, ஃபுல்லா ஆயில் உள்ள இழுத்துக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோன்றதுனால அது ஆயில் உள்ள இழுத்துக்கும். சோ சூடா இருக்கும் போது சாப்பிட்றதா பெட்டர். ஓகே. அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு தரதெல்லாம் ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் மலேசியா, சிங்கப்பூர்லாம் போனீங்க அப்படின்னா நமக்கு அதை வந்து அப்படியே அங்கேயே வேக வச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே எடுத்துட்டு அப்படியே வாயில போட்டுட்டு போயிடுவாங்க. அது என்ன, அப்போ சூடாவே சாப்பிட்றணும், உடனே சாப்பிட்றணும். அந்த மாதிரி நீங்க அது மாதிரி பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு குத்தமிச்சா கூட இது காலியா ஆகாது. இல்ல நார்மலா ஸ்வீட் பொட்டேட்டோ குத்தமிச்சா அப்படியே ரிட்டர்ன் வரும். இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா சாப்பிட்டுருவாங்க. கரெக்டா. ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த 3:30, 4 o'clock வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக் இருந்தா யோசிச்சு பாருங்க. ஸ்கூலிங்கனாலே போரு தான். எனக்கெல்லாம் என் லைஃப்ல கொஞ்சம் போரா தான் இருந்துச்சு. அப்படி பசங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது ஒரு நல்ல ஸ்நாக் வந்து ஈவினிங் வீட்டுக்கு வந்து அடுத்த ரொட்டீனை ஆரம்பிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே தான். போதுமா? இந்த சைடு கொஞ்சம் ஓகே, கிட்டத்தட்ட அந்த கலர் வந்துருச்சு. ஆனா அந்த பொட்டேட்டோ விட அந்த பொட்டேட்டோ நம்ம போடும்போது ஒரு திக்னஸ் தெரியும். ஸ்வீட் பொட்டேட்டோனால அது ஒரு லைட் ஃபுட்டா சாஃப்டா இருக்கு பாருங்க. சில பேர் இதுல வந்து என்ன பண்ணலாம்னா, எனக்கு அந்த எப்படி பச்சை பட்டாணி கேட்டனோ அந்த மாதிரி வந்து நமக்கு கார்ன் கிடைக்கும், ஒரு ஸ்வீட் கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா அதையும் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கலர் மாறணுமா? கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த சைடு ஓகே தான். இப்ப அந்த நான் இப்ப திருப்பினோனே பாத்தீங்களா கொஞ்சம் ஒயிட்டா இருந்துச்சு, அது கொஞ்சம் வேகும். இது ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு சைடுமே இப்போ 2 பீஸ் ரெடி ஆயிருக்கு. தேர்டும் ரெடி தான். தேர்டும் ஓகே தான். ஓகே, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஃபைன். ஸோ ரெடினா நம்ம எடுத்து வைக்கலாம். இப்ப பாருங்க, அதுல ஃபுல்லா ஆயிலோட இருந்துச்சுல, இப்ப தனியா செப்பரேட்டா இதை விட்டு ஆயில் வந்துருச்சு பாருங்க. அதுதான் ரெடி ஆயிடுச்சு. குக்கிங் டைமுக்கான விஷயம் தான். ஓகே,
ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம்ப்பா. சாஸ் கூட இதுக்கு வச்சு சாப்பிடலாம். டொமேட்டோ சாஸ், கெச்சப்பும் நல்லா இருக்கும். ஸோ புதினா சட்னி பண்ணறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கெச்சப் ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டில் இல்லாமல் நம்ம இருக்க மாட்டோம். ஃப்ரிட்ஜில் அது ஒரு பாட்டில் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கட்லெட் கிடைச்சாச்சு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட்டை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்க்குறோம். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுறோம். வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்க தோல் எல்லாம் பீல் பண்ணிட்டு அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது கூட என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் அண்ட் துருவிய கேரட் அண்ட் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா சாப் பண்ணது, கொத்தமல்லி சாப் பண்ணது இதெல்லாம் போட்டுட்டு அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் இது எல்லாத்தையும் போட்டுட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு அது ஒரு கெட்டியாக தண்ணியே விடாமல் ஒரு டோ ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார்ன்ஃப்ளோரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்லரியை ரெடி பண்ணிக்கிறோம். டோ எடுத்துட்டு அதை நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட்லெட்டுக்கான அந்த சாலிட் சைஸில் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு இந்த கார்ன்ஃப்ளோர் ஸ்லரியில் போடுறோம். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸை எடுத்து அது மேலே போட்டு நல்லா கோட் பண்ணுறோம் டபுள் சைடில். ஸோ ஆயில் நல்லா சூடானதும் இதை நம்ம போட்டுட்டு அப்படியே டபுள் சைடும் ஃப்ளிப் பண்ணி நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட். ஸோ இப்போ இந்த கட் பண்ணுற ஃபீல் சூப்பராக இருக்கு. வாவ், இந்த ஃபீல் நல்லா இருக்குப்பா. அதாவது பொட்டேட்டோவில் இந்த சாஃப்ட்னஸை வெந்திருக்கும், இல்லைனா வந்து சரியாக மேஷ் ஆகாது. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப வச்சு செய்யும் உருளைக்கிழங்கு. நம்மளை எப்போ தேவையோ அப்போ மேஷ் ஆகாது. தேவையில்லாமல் நம்ம ஃப்ரை பண்ணும்போது மேஷ் ஆகி தொலையும். இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது உருளைக்கிழங்குல. பட் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைலாம் இல்லை. எடுத்தோமா 2 விசிலில் நல்லா மேஷ் ஆச்சா, அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணோமா, அந்த பொரிச்சு எடுத்தோமா, வேலை ஓவருங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே உருளைக்கிழங்குல செய்யற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப லைட்டா நல்லா இருக்கு. ரொம்ப அதிகமா இல்ல, பட் நல்லா இருக்கு. அண்ட் கூடுதல் சுவையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் யூஸ்வல் அதே வந்து உருளைக்கிழங்குல காரம் போடுறோம், வெங்காயம் போடுறோம், மசாலா போடுறோம். அந்த உருளைக்கிழங்கு தான் எவ்வளோ நம்ம சாப்பிட்டாலும் வந்து இதே ஃபீல் தானே இருக்கு. இது என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம ஸ்வீட் எல்லாம் செய்யும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, இது என்ஹான்ஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அது என்னத்தான் என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு நமக்கு யோசிச்சோம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக ரிசர்ச் பண்ணாதான் தெரியும். ஆனால் இந்த கட்லெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் பொட்டேட்டோவில் சாப்பிட்ட கட்லெட்டே சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்கல அந்த ஒரு ஸ்வீட்னஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த ஸ்வீட்னஸோட சேர்த்து எடுத்துக்கிட்ட அந்த உப்பு புளி காரம் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மசாலா விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது ரொம்பவே நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கண்டிப்பாக எவ்வளோ தடவை சொன்னாலும் அடங்காது, ஸ்வீட் பொட்டேட்டோவில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தையா இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கிற பர்சனாக இருந்தாலும் சரி, ஸ்வீட் பொட்டேட்டோ நீங்கள் எவ்வளோ உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கிறீங்களோ ஒரு அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.